அது நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்கிறது. கேள்விப்பட்ட உடனேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காஷ்மீர் சென்று பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மறுநாள் அங்கே சென்று பார்த்தார். அங்கே முதலமைச்சர் உமர் அவர்களோடும் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகளோடு அவர் சுற்றி பார்த்தார். தொடர்ந்து உடனே அவர் சவுதியில் இருந்த பிரதமருக்கு தொலைபேசி மூலம் அழைப்பு கொடுத்து மறுநாள் அவரும் வந்து விட்டார். உடனடியாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் எல்லாமே அது குறித்து ஆலோசனை நடத்தினார்கள். பாதுகாப்பினுடைய ஆலோசகர் உள்பட்ட அவர்களுடைய செயலாளர்கள் உட்பட்டு அவர் செய்திருக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அவர்கள் இந்தியாவில் நடத்திவிட்டார்கள். கார்கில் முதல் கன்னியாகுமரி வரை மக்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள், வருத்தத்தோடு இருக்கிறார்கள், மக்களுடைய உணர்ச்சி பொங்க இருக்கிறார்கள். அதை போன்ற ஒரு தீவிரவாத செயலை இந்த நாட்டிலே அவர்கள் அரங்கேற்றி விட்டார்கள். ஆகவே கற்பனை கேட்டாத வகையில் அவர்களுக்கு தாக்குதல் நடத்தப்படும். அதே போல் இன்னொன்று சொல்லியிருக்காரு, முழு உலகுக்கும் நான் சொல்லுகிறேன், இந்த பூமி பந்தில் அவர்கள் கடைசி வரைக்கும் துரத்தப்படுவார்கள். அவர்களுடைய மிஞ்சி இருக்கக்கூடிய நிலங்களை நாம் கையகப்படுத்துவதற்கான ஒரு சூழல் வந்துவிட்டது என்று பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்.